இதெல்லாம் ஒரு கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுறங்கிறது நாம் தமிழர் கட்சியை இது வரைக்கும் திமுக செய்யக்கூட அஜெண்டா, அவ்வளோதான். இதை எப்படியாவது வீழ்த்தணும். ஏன்னா இது வேறு வழியே இல்லை. இவங்கள நீங்கள் அதிமுக பேசுமா? இதா அதிமுக பேசாது. விடுதலை சிறுத்தை பேசுமா? அதோட அவர்கள் மக்களை பற்றியான பிரச்சனை எதுவுமே பேச மாட்டேங்குது. ஏன்னா காசு வாங்கிட்டு அவன் கூட்டணியில் இருக்கான், வேறு வழி இல்லை, 2 சீட்டு குறைச்சி கொடுத்துருவானோன்னு பயம். பாமக பேசுமா? அதுவும் பேசாது. பாஜக பேசுமா? அதுவும் பேசாது. 2 பேரும் கைகோத்துட்டு பின்னாடி நிற்கிறாங்க. அப்போ இதை மூர்க்கமாக தீர்க்கமாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து நிற்கிது. இதை வேறு என்ன பண்ண முடியும் அவங்களால? இப்போ பெண் மீது ஒரு இதை கொடுத்து பண்ணணும். அதே நடிகை பல முறை மாற்றி 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 பேசியிருக்காங்க இந்த 15 வருஷமாக. அவர்களோட காணொலியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். புரியுதுங்களா? அப்ப திருப்பி திருப்பி இதை பேசி இதை சமரச பேச்செல்லாம் போயிருந்தது. அவங்களுக்கு கொஞ்சம் சமரசமாகலாம் வந்தாங்க. மறுபடியும் கிளம்புற காரணம் அண்ணன் அவர்கள் சினிமாவில் இருக்கும்போது பல பேர் நட்பு இருக்குது. ஆண்கள் பெண்கள் இன்றைக்கும் நட்பு தொடருது. அவங்களோட நட்பு இருக்குது. அதெல்லாம் மற்றும் எல்லோருக்கும் அண்ணன் உதவி இருக்கா. நீங்களாம் டேரக்டர் பாலா முதற்கொண்டு பேசுனதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இன்றைக்கி சுந்தர் சி அவர்கள் உதவுறத கூட கேட்டிருப்பீங்க. எல்லோருக்குமே நல்ல நட்பு இருக்குது. இல்லை சொல்கிறேன். அப்போ இவர்கள் இதை பயன்படுத்திக்கிறாங்க. அவர்கள் இருக்கக்கூடிய இதை வச்சுக்கிட்டு அந்த நடிகையை இவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. அவ்வளோதான். அண்ணனை வீழ்த்தணும்னு நினச்சிட்டு அந்த ஒரு இதை கொண்டு வராங்க. வீரலட்சுமி எதுக்கு வந்தாங்க? சம்மந்தம் இல்லாமல் அந்த பெண்ணு கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. 1 வருஷம் எங்கிட்ட அங்கிட்டும் குறுக்க முறுக்க ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இப்போ அதை விரட்டி விட்டாங்க. இப்போ திருப்பி போய் கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இது எத்தனை நாள் ஓடும் தெரியாது. இன்றைக்கி எலெக்ஷன் வர வரைக்கும் இந்த வேலையை செய்வாங்க. ஏங்க நேரடியாக சுபவி மீது தமிழச்சிங்கிறவங்க பிரான்ஸ் தமிழச்சிங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. லூலு குழுவோட குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மிக மோசமான நிலைமையில் மிக மோசமாக ஆணையும் பெண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுவங்களை உணர்வுக்கு கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட நட்பு பாராட்டி இருந்ததாக நேரடி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சுபவி அவர்கள் மேலேயும் குளத்தூர் மணி அவர்கள் மேலேயும். ஏன் இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி பேச மாட்டேங்குது ஊடகம்?